நேற்று மதியானம் எனக்குன்னு தைச்ச ஒரு சுடிதார் டாப்பு மொட்டையாக இருக்கே, இதில் ஏதாச்சும் ஒரு எம்ப்ராய்டரி போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். பசி எடுக்குது, சரி டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம்னு வடிவேல் என்ன காமெடியை போட்டேன். அதில் மீன் குழம்பு காமெடியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அடடடா, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. அவங்க எல்லாரும் மாற்றி மாற்றி மீன் குழம்பு சாப்பிட எனக்கும் இங்கே நாக்கு ஊறிடுச்சு. இன்னைக்கு எப்படியாச்சும் வாங்கிட்டு வர வைக்கணும். ஆனால் நைட் ஆயிடுச்சு. சரி இப்போ வேண்டாம், அடுத்த நாள் காலையில் பார்த்துக்குவோம். காலையில் எந்திரிச்ச உடனே அவரை வாங்கிட்டு வர சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு படுத்துட்டு பார்த்து என்னன்னு தெரியல, எங்கள் வீட்டுக்கார கூட சண்டை போட்டு வச்சுட்டேன். அடடா, எப்பறம் மீன் வாங்கிட்டு வர சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். காலையில் விடிஞ்சு விடியாமல் வீட்டுக்காரரை மீன் கடைக்கு அனுப்பிவிட்டு முதல்ல மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. மீனை கண்ணில் பார்த்த பிறகு தான் கடவுளையே பார்த்த மாதிரி இருக்கு. அடடா, என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரியெல்லாம் வராது. எப்படித்தான் செய்யுமோ தெரியாது, ஆனால் நான் எப்படி வச்சாலும் அந்த மாதிரி மீன் குழம்பு வராது. அம்பிட்டு டேஸ்ட்டாக. எனக்கு எங்கள் அம்மா வச்ச மீன் குழம்பு பிடிச்சது மாதிரி என் பிள்ளைங்களுக்கு நான் வச்ச மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு.